சமீப காலமாக சூர்யா ஜோதிகா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் விவாகரத்து செய்ய போகிறார்கள் என்ற தகவல்கள் இணையத்தில் உலா வந்தது. இந்நிலையில் பேட்டியொன்றில் பங்கேற்ற ஜோதிகா, மகன் மற்றும் மகளும் இருவருமே மும்பையில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறார்கள். அவர்களின் உயர்கல்வியில் அடியெடுத்து வைத்துள்ளனர். அந்த நேரத்தில் அவர்களுடன் இருக்க வேண்டும். மேலும் ஹிந்தியில் பல படங்களில் நடித்து வருகிறேன். இந்த காரணத்தால் தான் மும்பையில் செட்டில் ஆனோம். இந்த வேலைகளை முடித்த பின் சென்னை திரும்பி விடுவோம் என்று கூறியுள்ளார். இந்த பேட்டியின் மூலம் சூர்யா ஜோதிகா விவாகரத்து செய்தி வரும் வதந்தியே என்று தெரிய வந்துள்ளது. நடிகை சமந்தா மயோசைட்டிஸ் என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தார். அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்தாலும் படங்களில் மும்முரமாக நடித்து வந்தார். தற்போது சாகுந்தலம் யசோதா படத்தினை தொடர்ந்து பாலிவுட்டில் சிட்ரால் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் ஷூட்டிங்கின் போது ஒரு சண்டை காட்சி அமைந்திருக்கிறது. அப்போது இயக்குனர் சமந்தாவால் நடிக்க முடியுமா, ரிஸ்க் எடுக்க வேண்டுமா என்று யோசித்திருக்கிறார். தன்னம்பிக்கையுடன் சண்டை காட்சிகளில் நடித்து முடித்திருக்கிறார் நடிகை சமந்தா. காட்சி முடிந்ததும் அப்படியே நடிகை சமந்தா மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். பின் படக்குழுவினர் அவருக்கு உடனே சிகிச்சை கொடுத்துள்ளார்கள்.